லேசுக்கு பின் கஷ்டம், கஷ்டத்துக்கு பின் லேசு, இன்பத்துக்கு பின் துன்பம், துன்பத்துக்கு பின் இன்பம். இந்த ரெண்டும் ரொட்டீனா வர்றதுதான் வாழ்க்கைன்றது. அதனால மூளையில முடங்கிடாதீங்க. இழந்த பொருளை நினைச்சு 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 உங்க இன்னுயிரையும் உங்களுடைய அமைதியையும் இழந்துடாதீங்க. அப்படி இழக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. மூளையில முடங்குனா எல்லா காரியமும் நடந்துருமா? அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி? அடுத்த கட்ட வளர்ச்சிகள் எப்படி? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனதை வலிக்க செய்யக்கூடிய, திக்பிரமையை ஏற்படுத்தக்கூடிய, இயல்பு நிலை கூட சில நேரத்தில் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு சோதனை தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை, உழைத்து பொருளீட்டிய அந்த ஒரு செல்வத்தை தீரென இழப்பது. அந்த இழப்பு சாதாரணமானது அல்ல. நாம் நேசிக்கக்கூடிய ஒரு உயிரை இழந்தால் எவ்வளவு வலி ஏற்படுமோ அந்த வழியில் ஒரு சில % இந்த இழப்புகளிலும் ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக. நாம் சம்பாதித்த செல்வங்களையும் நாம் சம்பாதித்த நற்பெயரையும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. உலகம் உள்ளளவும் நம்முடைய பெயரை, நம்முடைய செல்வாக்கை அல்லாஹ் தஆலா தலைத்தோங்க செய்வானாக, கண்ணியமோடு வாழ வைப்பானாக. சரி, இந்த பொருளாதார இழப்பு அப்படின்றது நான் ஆரம்பத்தில் சொன்னது போல பெரிய வலியை ஏற்படுத்தும். அடுத்த கட்டத்தில் ஒரு விரக்தியை ஏற்படுத்தி நாம ஏன் அடுத்து உழைக்கணும், நாம ஏன் சம்பாதிக்கணும்ன்ற நிலைக்கெல்லாம் சில பேர் போயிருக்கிறாங்க. எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கிறேன். திருட்டு போன பிறகு, பொருளை இழந்த பிறகு அடுத்த கட்டமாக அவங்க செய்யறது என்னன்னு சொன்னா, உடனடியாக எந்த வேலையும் செய்யாம திட்டையும் அவமானத்தையும் வாங்கி கொண்டு அப்படியே சில மாதிரி செஞ்சிருவாங்கன்னா வீட்டில் இருந்துருவாங்க. எந்த உழைப்பையும் மேற்கொள்ளாம, எந்த கஷ்டமும் படாம அந்த இழந்த பொருளையே நினைத்து கொண்டு காலத்தை கடத்தினவங்க எத்தனை பேரை நான் பார்த்துருக்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, இழப்புகள் அப்படின்றது வாழ்க்கையில ஒரு பார்ட்டு தான். ஆனா அதையே அல்லாஹு தஆலா பெரும்பாலும் வைப்பதில்லை. இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. லேசுக்கு பின் கஷ்டம், கஷ்டத்துக்கு பின் லேசு, இன்பத்துக்கு பின் துன்பம், துன்பத்துக்கு பின் இன்பம். இந்த ரெண்டும் ரொட்டீனா வர்றதுதான் வாழ்க்கைன்றது. அதனால மூளையில முடங்கிடாதீங்க. இழந்த பொருளை நினைச்சு 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 உங்க இன்னுயிரையும் உங்களுடைய அமைதியையும் இழந்துடாதீங்க. அப்படி இழக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. மூளையில முடங்குனா எல்லா காரியமும் நடந்துருமா? அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி? அடுத்த கட்ட வளர்ச்சிகள் எப்படி? உன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கிற உன் குடும்பம் எந்த நிலையில இருக்கும்? உன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கிற உன் குடும்பத்தினுடைய வழிவாசல் என்ன? எல்லாவற்றையும் விட மேலாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இபாதத்துல கூட குறைபாடு வந்துடுது சில பேருக்கு. எதையாவது ஒன்று பொருளை இழந்துட்டோம்னு சொன்னா, அந்த பொருளை இழக்க வச்சு சோதனை ஏற்படுத்திய அல்லாஹ் என் மேல கருணை இல்லை, அதனால அவனை நான் சரியா தொழமாட்டேன், அவனுக்காக நான் செய்ய மாட்டேன். அப்படி சில முட்டாள்கள் இருக்கிறான் சகோதரர்களே. துன்பம் அப்படின்றது வர்றதுதான், இழப்புகள் அப்படின்றது வர்றதுதான். ஆனா இழக்கவே முடியாத மிக பெரும் செல்வமான படைத்த ரப்ப நீ இழக்க போறிய, படைத்த ரப்பை இழந்துகிட்டு நிக்கிறிய, நீ எங்க போவ? கடைசியில முட்டி மோதுறது எங்க முட்டி மோதுவ? மூத்தா போன பிறகு வேற ஏதாவது ஒரு இறைவன் இருக்கிறானா? மூத்தா போன பிறகு வேற ஏதாவது புகலிடம் இருக்கிறதா? உன்னை அரவணைத்து அன்பு செலுத்த வேறு இறைவன் இருக்கிறானா? அந்த ஒரு இறைவன் தான் இருக்கிறான். கஷ்டமோ நஷ்டமோ அவனிடத்துல மன்றாடுறதை விட்டுட்டு இப்படியே வாழ்க்கையில இழந்ததையே நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா அடுத்தது என்ன? அந்த இழந்ததற்காக அல்லாஹ்விடத்துல ஏன் கேட்க கூடாது? இழந்துட்டோமா இல்லையா? அந்த இழப்பை யார் தந்தா? அல்லாஹ்வுடைய வானத்தில் இருந்தானே வந்துச்சு. அந்த சோதனை அல்லாஹ்வுடைய வானத்தில் இருந்தானே வந்துச்சு. அந்த இழப்புகளுக்கான சிறப்பை அந்த படைத்தவனிடத்துல கேட்காம முட்டாள்தனமாக மூளையில முடங்குவது எப்படி ஒரு ஈமான் தனமாக, கெட்டிக்காரத்தனமாக ஆக முடியும் சகோதரர்களே? அதனால வீறு கொண்டு எழுங்க. இழந்த இழப்புகள் அனைத்தையுமே மனதில் வைங்க. சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா திருட்டு கொடுத்துருப்பாங்க. திருடர்களும் பல வகையில் இருக்கிறான் சகோதரர்களே. நம்ம துணைமாம் ஒரு சம்பவத்தை சொன்னாப்புல, காலையில் உலமாக்கல் வேடமணிந்தே வருகிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஃபோன் பண்றான் அவருக்கு. ஹலோ, யாரு? நீங்க மீரான் தானே? ஆமா. நீங்க யாரு? என்னப்பா என்ன மறந்துட்ட? நானும் நீயும் லால்பேட்டை மண்பையில் ஓதனமே, ஞாபகம் இல்லையா? நீங்க யாரு? நான் தான்ப்பா ரியாஸு.
ரியாஸா? அப்படி பேர்ல யாரும் இல்லையே. உன் கூட இவர் ஓதுனாரா இல்லையா? இக்ராம் ஓதுனாரா இல்லையா? ஆமா. உன் கூட அமீன் ஓதுனாரா இல்லையா? ஆமா. பின்ன என்ன? நான் முந்தின செட்டு. அப்படியா? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன். சொல்லுங்க ஜி. இல்லப்பா, இந்த மெட்ராஸுக்கு வந்தேன். வெளியில அங்கங்க போகணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வண்டியை வாங்கிட்டு வந்தேன். போற வழியில பெட்ரோல் இல்லாம போச்சு. அந்தால பெட்ரோல் பங்கு கிட்ட மெதுவா தள்ளிட்டு வந்துட்டேன். அவனுக்கு ஃபோன் போட்டா அவனுக்கு ரீச் ஆக மாட்டேங்குது. கடைசியில் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, உன் ஃபோன் நம்பர் இருந்துச்சு, அதனால உனக்கு ஃபோன் போடுறேன். ஒரு 500 உன்னால அனுப்ப முடியுமா? 500 அனுப்பணுமா? நீங்க யாருன்னே தெரியலையே. என்னப்பா இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு யாருன்னு தெரியலன்னு சொல்ற? எங்க வீடியோ கால் வாங்க. வீடியோ காலா? ஏன்பா? இல்லை, நீங்கள் வீடியோ கால் வாங்கலை, உங்களை பார்த்துட்றேன். பார்த்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. வீடியோ கால் வாங்கலை. முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் பாதுகாத்துட்டான். 500 மற்றவங்களுக்கு அது சாதாரணமாக தெரியலாம். 500 அப்படின்றது நமக்கு சாதாரணமாக தெரியலாம். ஆனால் பள்ளியில் பணிபுரியக்கூடிய மக்கள் அற்ப சொற்ப ஆயிரங்களுக்கு தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு அது அதிகம். நான் என்ன சொல்ல வர்றேன்டா, இப்படி எத்தனையோ பேர் இழந்திருப்பாங்க. திருடு போயிருக்கும் சில பேருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா பொருளை கொடுத்து வச்சிருப்பாங்க. அந்த பொருளை கொடுத்துட்டு நான் குறிப்பிட்ட நாளில் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவனும் சரின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருப்பான். போய் கேட்டா இல்லைன்னு சொல்லிடுவான். அப்படி இல்லைன்னா வியாபார டீலிங் நடக்கும். வியாபாரத்தில் நீ இவ்வளோ ஒரு அமௌண்ட்டு தா, நான் அதுக்கப்புறமா நான் உனக்கு தாரேன்னு சொல்லி கடன் வாங்கியிருப்பான், ஏமாத்திருப்பான். அப்போ இந்த இழப்புக்கள்லாம் ஒரு பெரிய அளவுக்கு மனதில் பாதிக்கும் தான், இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனாலும் மனம் தளரக்கூடாது. மனம் தளரவே கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், படைத்தவனை நாடி இந்த வசிஃபாவை ஓதுங்க. இழந்ததை விட சிறந்ததை ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தரக்கூடும். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். காலை ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு, சூரிய உதயத்திற்கு பிறகு முடிந்தால் லுஹா தொழுவுங்கள். லுஹா தொழுது முடித்த பிறகு எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீது ஸலவாத்தை மொழிந்த நிலையிலே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரப்பனா இன்னக ஜாமிஉன் நாஸி லியௌமில் லா ரைப ஃபீ இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மீஆத் ربنا إنك جامع الناس ليوم لا ريب فيه إن الله لا يخلف الميعاد ربنا إنك جامع الناس ليوم لا ريب فيه إن الله لا يخلف الميعاد 21 முறை ஓதுங்கள். அதற்கு பிறகு யா முஈத் யா முஈத் யா முஈத் 101 முறை ஓதுங்கள். ஓதி முடித்துவிட்டு படைத்தவனிடத்தில் உங்களுடைய பலகீனங்களை கொட்டுங்கள். ரப்பே, நான் பெரிய அளவுக்கு செல்வந்தன் கிடையாது. என்னிடத்தில் இருந்த பொருள் அனைத்தையும், என் இரத்தம் அனைத்தையும் அந்த பொருளில் நான் இட்டிருக்கிறேன். என் உழைப்பை நான் இட்டிருக்கிறேன். ரப்பே, நான் ஏமாந்து விட்டேன், நான் இழந்து விட்டேன். உன் அடியானை பார்த்து விடு இரட்சகனே, உன் அடியானை பார்த்து விடு. அல்ஹம்துலில்லாஹ். அர்த்தத்தை பாருங்களேன். ரப்பனா, எங்கள் இறைவனே, இன்னக ஜாமிஉன் நாஸ், மக்களை ஒன்று சேர்ப்பவன் நீ. எந்த நாளில் சந்தேகம் இல்லையோ அந்த நாளையில் நீ ஒன்று சேர்ப்பவன் நீ. இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மீஆத், நிச்சயமாக அல்லாஹு தஆலா வாக்குறுதிக்கு மாற்றம் செய்பவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு யா முஈத் யா முஈத், வாக்குறுதி அளிப்பவனே, வாக்குறுதி அளிப்பவனே, ரப்பே, எனக்கு நீ என் பொருளை நீ திரும்ப சேர்ப்பதற்கு வாக்குறுதி கொடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல மன்றாடுங்க. அந்த வாக்குறுதி அல்லாஹு தஆலா ரப்புல் ஆலமீன் அந்த வாக்குறுதியை, அந்த பஷாரத்தை, நற்செய்தியை நிச்சயமாக கொடுப்பான். கவலைப்படாதீங்க. தொழுகையில பேணுதலா இருங்க. அதையே நினைச்சுக்கிட்டு மருகாதீங்க. ரப்பே, இந்த உலகத்தில் யாரெல்லாம் பொருளை இழந்தார்களோ, திருடிலையோ அல்லது வேற வகையாக யாரெல்லாம் பொருட்களை இழந்திருக்கிறார்களோ, செல்வங்களை இழந்திருக்கிறார்களோ, அந்த மக்களின் இழப்பை விட சிறப்பான ஒரு வெகுமதி அவர்களுக்கு தா என்ற துவாவோடு முடிக்கிறோம்.
இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்காக சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.